10 லட்சம் போச்சுன்னா எல்லாம் முடிஞ்சு போச்சா? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். என் வாழ்க்கையே போச்சா? எனக்கு சொத்துல பங்கு இருக்குல்ல, அதை பிரிச்சு கொடுங்க. பங்கா? அப்போ சொத்தை பாகம் போட சொல்றியா? என்னங்க? ஆமா, சொத்தை பங்கு போட சொல்றேன். ஐயோ, என்னங்க புத்தி கிட்ட கேட்டு போச்சா? அதெல்லாம் வேணாம் மாமா, அதெல்லாம் வேணாம் மாமா. அவர் ஏதோ புத்தி கேட்டு போய் ஏதோ பேசிட்டாரு. நானா புத்தி கேட்டு பேசிட்டு இருக்கேன்? வாடி, நான் சரியா தான் பேசிட்டு இருக்கேன். நீ அவளை இழுக்காதடா. விடுங்க. ஏல, சொத்தை பிரிச்சு கொடுக்க சொல்றியே, சொத்தை எத்தனை பாகமா பிரிக்கிறது? என்னப்பா எத்தனை பாகம்னு கேக்குறீங்க? இருக்கிறத நாங்க 2 பேர் தானே, 2 பாகமா தான் பிரிக்கணும். என்ன மடத்தனமா பேசுற? ஜெயவேல் இருக்கான்ல? டேய், அவன் தான் வீட்டு விட்டு போயிட்டான்ல, அப்படியே திரும்பி வந்தா அவனுக்கு என்ன பங்கோ அது கொடுப்போம். டேய், சொத்தை 2 பங்கா பிரிச்சுட்டா அப்புறம் நாங்க எங்கடா போறது? உங்களுக்கு எதுக்குமா வீடு சொத்தல்ல? அதான் நாங்க 2 பேர் இருக்கோம்ல. அவன் வீட்டுல கொஞ்ச நாள் இருங்க, என் வீட்டுல கொஞ்ச நாள் இருங்க. நீ சொல்றதெல்லாம் சரிதான். நீங்க அண்ணன் தம்பி 3 பேரை பத்தி மட்டும்தான் பேசுறீங்களே தவிர, காலங்காலமா நம்மளையே நம்பிட்டு இருக்க ரங்கசாமி, பெருமாள், கோமலவல்லி, அவ பொண்ணு அருக்காணி, அவங்களுக்கெல்லாம் என்ன செய்யுது? என்னப்பா அப்படி சொல்றீங்க? அவங்களுக்கு மாசம் மாசம் நீங்க பணம் கொடுத்துட்டு தானே இருக்கீங்க. அப்படி ஏதாவது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா மொத்தமா ஏதாவது பணம் கொடுத்து அனுப்பிச்சிருங்க. என்னடா சொன்ன? யார் யாருக்கு என்ன கொடுக்கணும்னு எனக்கு தெரியும்டா. யாரோட வேலைக்குடா சம்பளம் போடுறீங்க? என்னைக்காவது இந்த வீட்டை விட்டு போக சொல்லுவோம், அப்படி போகும்போது கை நிறைய பணத்தை கொடுத்து அனுப்புவோம்னு எதிர்பார்த்து அவங்க இங்க இருக்காங்க. அண்ணன் தம்பி 3 பேரை பத்தி தான் நீங்க பேசுறீங்களே தவிர, உங்களுக்கு கூட பிறந்த ஒருத்தர் இருக்கால, அது மறந்து போச்சா? சொத்தை பிரிச்சுட்டு நீங்க போயிடுவீங்க. ஆனா அந்த நாகவல்லி உத்தராவை வீட்டை விட்டு வெளியில துரத்துறனால அவன் நிலைமை என்ன ஆகுது? அதை நினைச்சு பாத்தீங்களா? நான் இப்ப சொல்ற கேட்டுக்குங்க. சொத்தை என்னைக்கு பிரிக்கணும்னு எனக்கு தெரியும், யார் யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். அப்போ பெத்த பசங்க வேலைக்காரங்க 2 பேரும் ஒண்ணா? ஏய் அப்பா, ஏய் நிறுத்துங்க. அண்ணன் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? யாருக்கு என்ன மரியாதை கொடுக்கணும், யாரை எங்க வைக்கணும் தெரியாம நீங்க பாட்டு சைட்டு மேனிக்கு போயிட்டு இருந்தா எங்களால வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. நீங்க பாட்டுக்கு நீங்க இருங்க, எதை எப்படி செய்யணும்னு நாங்க பாத்துக்கிறோம். யார் முன்னாடி என்னடா பேசுற? டேய், ஆனானப்பட்ட ரவுடிங்களும் தாதாக்களுமே என் புருஷன் பேரை கேட்டா மிரடுவாங்கடா. என் புருஷன் சிங்கம்டா. அந்த சிங்கத்தை பார்த்தா எதுக்கு பேசுற? போட வெளியே, போட வெளியே. வீட்டுல இடம் இல்ல. அவன் பேசுறது என்ன தப்பு? போட வெளியே, போடா. போட வெளியே, அந்த வேடா. போட வெளியே, போடி. போங்கடா, போங்க. அவன் வீட்டை விட்டு போயிட்டா, அவன் ஓடி போயிட்டா, இவனுக்கு வீட்டை விட்டு போயிட்டானுங்கன்னா நான் பெத்த 4 பசங்களும் செத்து போயிடுச்சுன்னு நினைச்சுக்கிறேங்க. வேண்டாம், எனக்கு நீங்க மட்டும் போதுங்க. இவங்க யாரும் எனக்கு வேண்டாம், எனக்கு நீங்க மட்டும் போதுங்க. உங்க காலடியிலேயே நான் செத்து போயிடுறேங்க. தங்கம், தங்கம்மா, தங்கம், 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 தங்கம். அண்ணாச்சி, பயப்பட ஒன்றும் தேவையில்லை. ஏற்கனவே ஆன மாதிரி தான் இப்பவும் பிரஷர் அதிகமாகி மயக்கம் ஏற்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட சூழல் திரும்பவும் ஏற்பட வேண்டான்னு நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அடிக்கடி இந்த மாதிரி, அதுவும் இந்த வயசுல பிரஷர் ஏற்பட்டு மயக்கம் வர்றது இவங்களுக்கு அவ்வளவு நல்லது இல்ல. இங்கே இருந்தா இதே நினைச்சு
மன இறுக்கம் ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். எங்கேயாவது இயற்கையான சூழ்நிலையில போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு வந்தாங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சரி டாக்டர். சரிங்க அண்ணாச்சி, நான் கிளம்புறேன். வாங்க. அண்ணாச்சி, ஆ, டாக்டர் என்ன சொன்னாரு? தங்க இந்த வீட்டில் இருக்க வரைக்கும் அவளுக்கு நிம்மதி கிடைக்காதா, எங்கேயாவது வெளியூர் கூட்டி போனா நல்லதுன்னு சொல்றாரு. எந்த ஊருக்கு அனுப்புறது? அதான் தங்கத்தோட ஒண்ணு விட்ட அண்ணன் கண்ணப்ப ஊட்டியில இருக்கார்ல, ஆ, அங்க கொஞ்ச நாள் தங்கிட்டு வந்தாள்னா அவளுக்கு நிம்மதி கிடைக்கும். அண்ணாச்சி, நீங்களும் கூடவே இருந்தா அவங்களுக்கு அனுசரணையா இருக்கு இல்லையா? வாசவம் தான் ரங்கசாமி, இங்க கேஸு வாய்தான்னு ஏகப்பட்ட தொந்தரவு இருக்க, அதனால கூட்டிட்டு போய் விட்டுட்டு வந்துடுறேன். மாமா, நான் வேணா அத்தை கூடவே இருந்து பாத்துக்கிறேனே. ஐயோ அக்கா, நீங்க போக வேண்டாம்க்கா. வாயு வயிறுமா இருக்கீங்க, அங்க இங்கன்னு அலைஞ்சு உங்க உடம்ப கெடுத்துக்க வேண்டாம். ஏற்கனவே என் குழந்தைங்களை நீங்க தானே பாத்துக்கிறீங்க. அவங்க நீங்க இல்லன்னா அழுவாங்கக்கா. நான் அத்தை கூட போறேன். அம்மா, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? என்ன துறப்பாண்டி வந்தது வராதமா எகிரிக்கிட்டே வர? பின்ன வீட்டுல மூத்த மகன் ஒருத்தன் இல்லையே, அவனை பத்தி ஏதாவது கவலைப்பட்டீங்களா? அவன் பாட்டுக்கு தலைமறைவா சுத்திக்கிட்டு இருக்கான். நீங்க என்னடானா அவனை சட்டையே பண்ண மாட்டேங்கிறீங்க? அவனுக்கு 3 கோடி ரூபாய் பணம் வேணுமா, இருந்தா அவன் பிரச்சனை எல்லாம் தீந்துருமா. இருந்தா கூட. அம்மா, ஒரு பெத்த தாய் மாதிரி பேசுங்கம்மா. ஓ, பெத்தத்தாய் எப்படி பேசணும் பழகணும்னு நீ டியூஷன் எடு, அதே மாதிரி நடந்துக்கிறேன். டேய், உன் அண்ணனோட பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சு கூட நீ இப்படி பேசிட்டு இருக்க. அது தெரியும் தான்ப்பா, அதுக்காக அப்படியே விட்டுற முடியுமா? இப்ப என்ன பண்ணணுங்கிற? அவனை கூப்பிட்டு பேசுவோம்மா. எவ்வளவோ பிரச்சனை, அதையெல்லாம் சால்வ் பண்ணி இனிமே இப்படி செய்யக்கூடாதுன்னு வான் பண்ணி விட்டுறலாம். துரப்பாண்டி, உனக்கு தெரியாதது இல்ல, அவன் கேட்கும் போதெல்லாம் கொட்டி கொட்டி கொடுத்தேன். அதை வச்சுக்கிட்டு அவன் சரியா பழைக்காம ஊரை ஏமாத்திக்கிட்டு திரியறான். அவன் திரும்ப கேட்பான், கேட்கும் போதெல்லாம் நான் கொட்டி கொட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கணுமா? அதெல்லாம் சரிதாம்மா, ஆனா அவன் தான் இப்ப நான் தப்பு பண்ணிட்டேன், திருந்தி வாழ விரும்புறேன்னு கெஞ்சறான்ல, ஒரு வாய்ப்பு தரக்கூடாதா? ஒருத்தனுக்கு எத்தனை தடவை தான் வாய்ப்பு தர்றது? ஹலோ, நீங்க பேசாம இருங்க. இது எங்களோட ஃபேமிலி மேட்டர், நாங்க பேசிக்கிறோம். ஏய், அப்ப இவர் யாரா? என்னமோ 3வது மனுஷனை பார்த்து பேசுற மாதிரி பேசுற. இவரு இந்த வீட்டோட மாப்பிள்ளை. சரி, ராஜதுரைய விடுங்க. அவனை நம்பி இந்த வீட்டுல ஒரு பொண்ணு, அதுவும் வாயும் வயிறுமா இருக்காங்க. அவங்க நிலைமையையும் யோசிக்க மாட்டேங்கிறீங்களே, அதை நினைச்சாதான் வேதனையா இருக்கு. சரி, உங்க வாதத்துக்கே வர. ஒருவேளை அவன் போலீஸ் கையில மாட்டினானா கோர்ட்டு கேஸ்னு போய் கடைசியில இந்த சொத்தை தான் சீஸ் பண்ணுவாங்க. அப்ப ஒண்ணு இல்லாம போகிறத விட நாமளே பைசல் பண்றது நல்லதுதானே? இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் நம்ம சொத்து எல்லாத்தையும் மாப்பிள்ளை பேருக்கு எழுதி வச்சுட்டேன். அம்மா, என்ன சொல்றீங்க? ஆமாண்டா, நான் அவ்வளவு தூரம் சொன்னேன், கேட்காம எல்லா சொத்தையும் மாப்பிள்ளை பேர்ல எழுதி வச்சிட்டா. டேய், இதெல்லாம் உன்னோட ஏற்பாடு தானே? துரப்பாண்டி, கையேடு. என்ன இது மரியாதை இல்லாம? அம்மா, இனி ஒரு வார்த்தை பேசுனீங்க, டேய் பிச்சமுத்து, இன்னும் 2 நாள் டைம் தரேன். அதுக்குள்ள சொத்து பத்திரம் எல்லாம் என் கைக்கு வந்தாகணும். அண்ணன் தம்பி நாங்க கையெழுத்து போடாம அதை வச்சு உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படி அந்த பத்திரம் மட்டும் என் கைக்கு வரல, இந்த வீட்டுல மட்டும் இல்ல, இந்த ஊருக்குள்ளேயே உன்னை இல்லாம பண்ணிடுவேன். மத்த இதுக்குதான் கோமாளி வேஷம் போட்டு ஏமாத்திக்கிட்டு இருந்தியா? மச்சான், சத்தியமா இதை பத்தி எனக்கு ஒன்னும் தெரியாது. அத்தை கேட்டுக்கிட்டதுனாலதான் இதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன். யார் சொல்லி செஞ்சீங்கன்னா எனக்கு தெரியாது. ஒழுங்கு மரியாதையா
அந்த பத்திரங்கள்லாம் என் கைக்கு வந்தாகணும். இங்கே இருங்க, சார்கிட்ட பேசிட்டு கூப்பிடுறேன். சார், நான் சொல்லியிருந்தேனே, அவர் வந்திருக்காரு. வர சொல்லு. ராஜா வாங்க. வணக்கம் சார். அவர் யாரு? நம்ம ஆளு தான், என்னோட ரைட் ஹேண்ட். ஏன் ரைட் ஹேண்ட் விஷயத்த சொன்னாரா? சொன்னார் சார். ஒன்றும் பிரச்சனை இல்லை, சத்தமெல்லாம் முடிச்சிடலாம். முடிக்கிறது பெருசில்ல, முடிவு தற்கொலை மாதிரி இருக்கணும். அதெல்லாம் கச்சிதமா பண்ணிடலாம் சார். உன் அட்வான்ஸ் போட்டோவும் அட்ரஸும் இருக்கு பாரு. தேனு, அத்தை. குழந்தைங்களெல்லாம் பத்திரமா பாத்துக்கமா. சரிங்க அத்தை. நீங்களும் உங்க உடம்ப பத்திரமா பாத்துக்கோங்க. அடிக்கடி ஃபோன் பண்ணுங்க. சரி கதிரு. அம்மா. முத்து. அம்மா. நான் வரத்துக்குள்ள பாகம் பிரிச்சிடாதீங்கடா. நீ வர்றதுக்குள்ள என்ன, நான் வர்றதுக்குள்ள பிரிக்காம இருந்தா சரிதான். வா போலாம். தேனு வா. நான் போடுறேன் அத்தை. சரிங்க அத்தை. அத்தை, அத்தை. சொல்லு. அத்தை, அவரு போய் இவ்வளவு நாள் ஆயிடுச்சு. அவரு என்ன ஆனாரு ஏதானாருன்னு ஒண்ணுமே விவரம் தெரியல. அதான். என்ன பண்ண சொல்ற? தெரு தெருவா போய் அவன் எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடிக்க சொல்றியா? ஐயோ இல்ல அத்தை. 1000 தான் இருந்தாலும் அவரு உங்க புள்ள அத்தை. இவ்வளவு வசதி வாய்ப்புகளோட நாம இங்க இருக்கும்போது அவர் இப்படி ஓடி ஒளிஞ்சுகிட்டு இருந்தா அது உங்களுக்கும் அசிங்கம் தானே? அசிங்கம்தான், அசிங்கம்தான். என்ன பண்ண சொல்ற? நான் சொன்னா அவன் கேட்டுக்குவானா? ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் என் முன்னாடி கை கட்டி என்கிட்ட இருந்து கடன் வாங்கிட்டு போறாங்க. ஆனா இவன் ஊர் முழுக்க பணத்தை வசூல் பண்ணிட்டு எங்கேயோ தலைமறைவு ஆயிட்டான். அறிவு கட்டவன், அறிவு கட்டவன். மூளை இருந்தா இப்படி ஒரு விஷயத்த செய்வானா அவன்? அதே துரப்பாண்டிய பாரு, அவன் பண்ற பிசினஸ் பெரிய அளவுல இருக்கோ சின்ன அளவுல இருக்கோ, ஆனா எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கான்ல. உன் புருஷன் அப்படியா இருக்கான்? அதெல்லாம் சரிதான் அத்தை. ஆனா நான் இந்த குடும்ப வாரிச வயித்துல சுமந்துட்டு இருக்கிற நேரம் அவருக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா, நாளைக்கு இந்த குழந்தை வந்த நேரம் தான் இப்படி எல்லாம் ஆயிடுச்சுன்னு 4 பேரும் 4 விதமா பேச மாட்டாங்களா? அது இந்த குடும்பத்தோட வாரிசு தானே. அதுக்கு ஒரு கெட்ட பேரு வந்தா உங்களுக்கு அதோட பாதிப்பு வராதா? அந்த குழந்தைக்காவது நீங்க கொஞ்சமாச்சும் உதவி செய்யக்கூடாதா? நான் என்ன செய்யணுங்கிற? இல்ல, இந்த பணம் கொடுத்தவங்களை கூப்பிட்டு நீங்க பேசினாலே கேட்டுக்குவாங்க அத்தை. வட்டியெல்லாம் தர முடியாது, அசல் வேணா தரேன்னு சொல்லி எல்லாருக்கும் தராட்டியும்
கம்ப்ளைண்ட் பண்ணவங்களுக்காவது கொஞ்சம் கொடுத்து செட்டில் பண்ணா அவரு பயப்படாம வீட்டுக்கு வருவாருல்ல. அதுக்கப்புறம் நீங்களே புத்தி சொல்லி இனிமேலாவது திருந்தி நடந்துக்கோன்னு சொன்னா அவரு கேட்பாருல்ல. நான் சொன்ன அவன் திருந்திருவானா? திருந்தவே மாட்டான். என்னன்னு சொல்றீங்க? ஆமாமா, அவனும் பார்க்காத பிசினஸ் இல்ல, பண்ணாத லாஸும் இல்ல. அத்தையும் அவனுக்கு எவ்வளவுதான் பணத்தை தூக்கி கொடுத்துட்டே இருப்பாங்க. இல்ல மாப்ள, இவ சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு. என்ன நியாயம் இருக்கு? 1000 தான் இருந்தாலும் ராஜதுரை நான் பெத்த பிள்ளை. அவன் இப்படி கண்காணாத இடத்துல அலைஞ்சுகிட்டு இருக்கிறது நல்லாவா இருக்கு? நல்ல அல்லதான். அதுக்காக எவ்வளவு கொடுத்தா இந்த பிரச்சனை தீரும்னு நீங்களே சொல்லுங்க. அப்படி எவ்வளவு இருந்தாதான் என்னன்னு அத்தை மனசு வச்சா கொடுக்க முடியும்ல. இங்க பாரு சின்ன பொண்ணு, அத்தை மனசு வைக்கிறது மட்டுமல்ல, அத்தை கிட்ட இருக்கிற பரம்பரை சொத்தை எல்லாம் வித்துட்டு உன் புருஷன் ஊருக்குள்ள வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்க சொல்றியா? அவன் ஒருத்தனுக்காக அத்தனை சொத்தையும் வித்து கொடுத்துட்டு நாமெல்லாம் என்ன நடுத்தருவிலையா நிக்கிறது? அத்தை யார் தெரியுமா? அத்தைக்குன்னு ஊருக்குள்ள ஒரு கௌரவம் இருக்கு, கம்பீரம் இருக்கு. அத்தை பரம்பரை கோடீஸ்வரி. அப்படிப்பட்டவங்கள உன் புருஷனுக்காக சொத்தையெல்லாம் வித்து கொடுத்துட்டு ஊருக்கு முன்னாடி கைகட்டி நிக்க சொல்றியா? இங்க பாரு, இது அத்தையோட பரம்பரை சொத்து. இந்த வீட்ல நம்ம வாரிசுகள்லாம் வாழையடி வாழையா வாழ்ந்து தலைக்க வேண்டிய இடம் இது. அப்படிப்பட்ட இடத்தை எல்லாம் விற்க முடியாது. என்னத்த நான் சொல்றது? இல்லன்னு என் புருஷனுக்கு ஏதாவது ஆயிடுமோங்கிற பயத்துலதான். ஐயோ, அவனால மத்தவங்களுக்கு ஏதாவது ஆயிட போகுது. இங்க பாருமா, உன்னோட கஷ்டமும் உன் சூழ்நிலையும் எனக்கு நல்லா புரியுது. அவன் ஒருத்தனுக்காக நம்ம சொத்தை எல்லாம் வித்துக்கிட்டு நம்ம எல்லாரும் கஷ்டப்படுறதை விட நம்ம எல்லாருக்காக அவன் ஒருத்தன் கஷ்டப்படுறதுல தப்பே இல்லைன்ற. இல்லன்னு போலீஸ்ல அவரை ஏதாவது மாட்டிக்கிட்டா? இங்க பாரு, போலீஸ்ல மாட்டிக்கிட்டாலும் ஒன்னும் பிரச்சனை இல்ல. என்ன அப்படியே அவன் மாட்டிக்கிட்டான்னு வச்சுக்கியேன், ஒரு வக்கீல வச்சு அவனை வெளியில எடுத்துடலாம். அதுக்கப்புறம் கீழ்கோர்ட்டு, மேல் கோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டுன்னு ஒரு 25 வருஷம் அந்த கேஸ் அப்படியே இழுத்துரும். அதுக்குள்ள பணம் கொடுத்தவனுங்க பாதி பேர் செத்து போயிருவானுங்க, மீதி இருக்கிறவனுங்க ஏதோ வந்தா போதுன்னு கேஸ வாபஸ் வாங்கிடுவானுங்க. அப்புறம் எதையாவது கொஞ்சம் பணத்தை கொடுத்தோம்னா ஒரு பெரிய லாஸ் இருக்காது. இப்போதைக்கு இந்த சொத்தை எல்லாம் விற்க முடியாது. என்னத்த நான் சொல்றது சரிதானே? இல்லன்னு சின்ன பொண்ணு, அதான் கிளிப்புள்ளைக்கு சொல்ற மாதிரி மாப்பிள்ளை எடுத்து சொல்லிட்டு இருக்காருல்ல, அப்புறம் என்ன இல்லன்னு நொல்லன்னுகிட்டு வேலை பாரு. தம்பி நில்லுங்க தம்பி. என்ன அண்ணி? சாப்பிட்டுட்டு போங்க. இல்ல, வெளியே போய் சாப்பிடுறேன். ஏன் என் மேல என்ன கோவம்? இனிமே என் கையால என்ன கொடுத்தாலும் சாப்பிட மாட்டீங்களா? உங்க மேல எந்த கோவமும் இல்ல. என்ன தேனு, என்ன சொல்ற உன் குழந்தனாரு? இல்ல, அவருக்கு என் மேல கோவமா. இனிமே என் கையால எது கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாராம். ஏல உன் அண்ணி மேல ஏன் கோவம்? அண்ணி மேல ஒன்னும் கோவம் இல்ல, உன் மேலதான் கோவம். என் மேல கோவமா? நான் என்னல பண்ணேன்? என்னமோ நான் பணம் வாங்கிட்டு உனக்கு கொடுக்காத மாதிரி இல்ல என் மேல கோவப்பட்டு இருக்க. நீ கொடுக்கலங்கிறது கூட ஒன்னும் கோவம் இல்ல. ஆனா அன்னைக்கு பிரச்சனை வந்தப்போ எப்படி எல்லாம் பேசின. இதுக்கெல்லாம் மூல காரணம் உன் பொண்டாட்டி வாய் விட்டுட்டு தான். அவ என்னமோ தமாஷா தானே கேட்டா. ஆனா அன்னிதான் அது புரியாம அவசரப்பட்டு. அப்பா சாமிங்களா, திருப்பி அந்த பிரச்சனையை உண்டு பண்ணாதீங்க. உங்க 2 பேருக்கு ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. 1000 தான் இருந்தாலும் அண்ணன் தம்பிங்கிற உறவு ஆயுசு பூரா வர வேண்டியது. சண்டை போட்டு தனித்தனியா பிரிஞ்சாலும் உங்களுக்கு ஒண்ணுன்னா இவர் தான் வரணும், இவருக்கு ஒண்ணுன்னா நீங்க தான் வரணும். மனசளவுல இல்லைனாலும் கடமைக்காக வந்துதான் ஆகணும். அப்படிப்பட்ட உறவு இது. ஒத்துமையா இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துழைச்சு போங்க. அதுதான் 2 பேருக்குமே நல்லது.
இதுல வேடிக்கை என்னன்னா வேற வேற குடும்பத்துல இருந்து வந்த மருமகளுங்க நாங்க 2 பேரும் ஒத்துமையா இருக்கோம். இதோ நீங்க பெத்த குழந்தைங்கள அவ என்ன நம்பி விட்டுட்டு போயிருக்கா. ஆனா கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க ஒன்ன சண்டை போட்டுக்கிறீங்க. நினைச்சா சிரிப்பு தான் வருது. இனிமேலாவது இந்த மாதிரி மல்லு கட்டிட்டு நிக்காம ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்க. வாங்க சாப்பிடுங்க. வாங்க தம்பி, நீங்களும் தான் சாப்பிட்டுட்டு போங்க. வாங்க. வால சொல்றல வால. இன்னும் மூஞ்சி உம்முன்னு தூக்கி வச்சிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? சிரில சிரில. இல்லை, என் பொண்டாட்டி படிக்காதவளா இருந்தாலும் அவ பேசுனதுல ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுதுல. இப்படியே நாம 2 பேரும் சண்டை போட்டே இருந்தோம்னு வச்சுக்கோ, அப்பாக்கு இருக்கிற கோவத்துக்கு அவர் இருக்கும் போதே சொத்தெல்லாம் பிரிச்சிருவாரு. அதுவும் எப்படி, எத்தனை பங்கு தெரியுமா? ஊரவே வேணான்னு வீட்டு விட்டு போனானே ஜெய்வேல, அவனுக்கு ஒரு பங்கு. அப்பா மேல பழிய போட்டு வீம்பு கண்ணே நாகவல்லி வீட்டுல உட்கார்ந்துருக்காளே உத்ரா, அவளுக்கு ஒரு பங்கு. உரிமையே இல்லாம உறவுன்னு சொல்லிட்டு இங்க உட்கார்ந்து நல்லா தின்னுட்டு இருக்காங்களே கோமர்வழி அத்தை, அவங்களுக்கு ஒரு பங்கு. இது பத்தாதுன்னு வேலைக்கார பெருமாள், பெருசு ரங்கண்ண, இப்படி எல்லாருக்கும் பங்கு போட்டு பிரிச்சுட்டா நமக்கு என்னடா மிஞ்சம்? அதுவும் சரிதான். ஆனா அதுக்காக ஜெயவேலு உத்ரா அவங்களுக்கும் பங்கு இருக்குல்ல. இல்ல, நான் தான் கோவத்துல அப்பயே சொன்னேன்ல, அப்படியே அவங்க தேடி வந்தாங்கன்னா அவங்களுக்கும் பங்கு கொடுப்போம். ஆனா மத்தவங்களுக்கெல்லாம் எதுக்குடா பங்கு கொடுக்கணும்? இவங்களை உட்கார வச்சு சோறு போடுறது தண்டம், இதுல வேற பங்கு கொடுக்கணுமா? அப்பாக்கு ஏன்டா இப்படி புத்தி போகுது? உங்க புத்தி ஏடா இப்படி போகுது? சும்மா இரு. நல்லா இருக்குடா. அண்ணனும் தம்பியும் சேர்ந்து போடுற திட்டம் ரொம்ப நல்லா இருக்கு.